இப்ப சென்னை பட்டணத்துக்காக செபிக்க போகிறோம். அன்னைக்கு எருசலேம் பட்டணம் மாறின பிறகுதான் அந்த எழுப்புதல் உலகமெல்லாம் பரவினது, அந்த தேசம் முழுவதிலும் பரவினது. முதலாவது இந்த சென்னை பட்டணம் மாறணும், அதான் தேவனுடைய இருதயத்தின் இயக்கம். ஆனால் சென்னை பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கணும். முதலாவது இந்த 4 விதமான ஆவிகளை குறிவைத்து நாம ஜெபிக்க போகிறோம். அந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த பட்டணத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற ஆவிகள், இந்த பட்டணத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள், அவைகளை எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த 4 விதமான ஆவிகளை குறித்து ரொம்ப சுருக்கமாக சில காரியம் சொன்ன பிறகு எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நான் முதலாவது வானமண்டலத்தின் ஆவிகள், இந்த 4 விதமான ஆவிகளையும் நாம் வரிசையா ஜெபிக்காதபடி முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டியது சென்னை பட்டணத்தின் வானமண்டலத்தின் ஆவிகள். சாத்தான் வானமண்டலத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து அங்கிருந்து கொண்டு உலகத்தின் மக்களை வஞ்சித்து உலகத்தில் ஆளுகை செய்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த லூசிபர் என்கிற பிரதான தூதர்களிலே ஒருவன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி அவன் பெருமையோடு கூட கர்த்தருக்கு விரோதமாய் நின்றபடியினால் அவனை பரலோகத்தை விட்டு ஆண்டவர் தள்ளிவிட்டார். அவனோடு கூட கோடிக்கணக்கான தூதர்களும் வஞ்சிக்கப்பட்டு பிரிந்து போனார்கள். இப்ப அவன் பரலோகத்தில் இருக்க முடியாது, ஆண்டவர் அவனை புறம்பாக்கி விட்டார். எங்கே போய் இருப்பது? பூமியை பார்க்கிறான். பூமி மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டு விட்டது, மனிதர்களுக்கு சொந்தமாகி விட்டது. பூமியிலையும் அந்தவன் இருக்க முடியாது. ஆகவே வானத்துக்கு பூமிக்கு நடுவாய் ஆகாயத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து கொண்டு ஆகாயத்தில் இருந்து கொண்டு முழு உலகத்திலும் அவன் கிரியை செய்து ஆத்துமாக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அப்ப சென்னை பட்டணத்தின் ஆகாய மண்டலத்திலே சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து இங்க இருக்கிற ஆத்துமாக்களை பாவத்துக்குள்ளாக்கி வஞ்சித்து ஏமாற்றி அவருடைய கண்களை குருடாக்கி தவறான காரியங்களை நம்ப வைத்து இந்த மக்களை பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள அடிமைப்படுத்தி ரட்சிக்கப்பட விடாதபடி அவன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப சென்னை பட்டணத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இவர்களை அடிமைப்படுத்தி செயல்படுகிற வானமண்டலத்தின் ஆவிகள் துரத்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் பால் எங்கச்ச ஒரு அனுபவத்தை சொன்னார். அமெரிக்காவில் இந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண வந்தபோது திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த தென்கொரியாவிலே கூட்டம் ஒழுங்கு பண்ணி இருந்தார். நிறைய ஆண்டவர் அறியாத மக்கள் கண்ணீரோடு வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னார், இதே பிரசங்கத்தை நான் ஜெர்மனியில் பண்ணினேன், அங்கேயும் போய் பேசினேன், யாருமே ரட்சிக்கப்படலை. நான் ரொம்ப மன வேதனையோடு வந்தேன். இங்கே இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்களே, இவ்வளோ பேர் மனம் திரும்புகிறாங்களே எப்படி? டாக்டர் பாலியங்கிச்சோ அவர்கள் சொன்னார்கள், இங்கே நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து ஜெபித்து இரவு ஜெபெல்லாம் பண்ணி எங்களுடைய வானமண்டலத்தின் ஆவிகளை எங்கள் நாட்டை விட்டே துரத்தி விட்டோம். அதனால இங்க யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். காரணம், அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி இருக்கிறது. அப்ப சென்னை பட்டணத்தின் வான மண்டலத்தில் சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து இந்த பட்டணத்தில் இருக்கிற 1,20,00,000 ஆத்துமாக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். மனம் திரும்புவதை தடுத்து கொண்டிருக்கிறான். உலக சிற்றின்ப மோகத்துக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கிறான். அந்த ஆவியை துரத்திட்டா இவங்க மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப முதலாவது வானமண்டலத்தின் ஆவி சென்னை பட்டணத்தை கிளியர் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள். அப்படின்னா ஒரு ஆளுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறது மட்டுமல்ல, ஒரு ஏரியாவில் இருக்கிற பிசாசையே நீங்க துரத்தணும். உங்க தெருவில் இருக்கிற பிசாசெல்லாம் நீங்க தான் துரத்தணும். உங்க பகுதியில் இருக்கிற பிசாசையெல்லாம் துரத்த வேண்டும். வானமண்டலத்தின் ஆவிகளை துரத்த வேண்டும் என்று அர்த்தம். அதுக்குத்தான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று கூட்டி இருக்கிறார். முதலாவது வானமண்டலத்தின் ஆவிகள் துரத்தப்படணும். இரண்டாவது துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். அங்க சொல்லப்பட்டுக துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். இது கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், ஒரு மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள். மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். என்ன நீ துரைத்தனம் பண்ற அப்படின்னா, என்ன நீ அதிகாரம் பண்ற, என்ன அடிமைப்படுத்த நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமைப்படுத்தும் ஆவிகள், இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கண்ட்ரோலிங் ஸ்பிரிட்.
கண்ட்ரோல் பண்ணுவார், பட்டணத்தை கண்ட்ரோல் பண்ணுவார், வாலிபர்களை கண்ட்ரோல் பண்ணுவார், அதாவது ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுவார். அவன் அங்கிருந்து கொண்டு அவன் கண்ட்ரோல் பண்ணுகிறான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், முந்தின ஒரு ஆட்சி நடைபெற்றது. முந்தின ஆட்சி இங்க நடைபெற்ற போது இங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இவங்க கண்ட்ரோல் பண்ணது எங்க சொல்லுங்க? வாயை தரங்க. உங்களை யாரும் ஜெயில போட மாட்டாங்க. டெல்லியில இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இது ஓப்பனா பேப்பர்ல எல்லாரும் பேசுனது உண்மைதானே. அது இவங்க சும்மானாலும் இங்க இருப்பாங்க, கண்ட்ரோல் எல்லாம் அங்கதான் இருக்குது. அவங்க தான் கண்ட்ரோல் பண்றவங்க. இதே மாதிரி இங்க இருக்கிற இந்த 1,20,00,000 ஆத்துமாக்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு ஆவி பரல அங்க வானமண்டலத்தில் உட்கார்ந்து கொண்டு கிரியை செய்கிறான். மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவி, பயப்படுத்தி சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி. அப்ப அந்த ஆவி அழிக்கப்பட்டா இவங்க விடுதலை அடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த ஆவி தான் இவங்களை அடிமைப்படுத்துகிறது, மதுபானத்துக்கு அடிமைப்படுத்துகிறது, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்படுத்துகிறது, பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிறது, இச்சைகளுக்கு அடிமைப்படுத்துகிறது, தவறான நம்பிக்கைகளுக்கு அடிமைப்படுத்துகிறது, மனுஷ வணக்கத்துக்கு அடிமைப்படுத்துகிறது, பலவிதமான பாவங்கள் நடக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொல்லாத இந்த ஆவி, துரைத்தனம் பண்ணுகிற ஆவி கண்ட்ரோல் பண்ணுகிறது. வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை, பெரியவர்களை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அதற்கு சாத்தான் பல காரியத்தை அவன் பயன்படுத்துவான். சாத்தான் கண்ட்ரோல் பண்ண பல காரியத்தை பயன்படுத்துவான். அதுல ஒன்றுதான் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற செல்போன். உங்க செல்போனை வச்சே பிசாசு உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவான். டையின்னு சத்தம் வந்த உடனே இதை பாரு, என்னங்க பிரசந்தி கேட்குற, இதை பாரு, இதை பாரு, செய்தி வந்திருக்கு பாரு. உங்களை அறியாமலேயே கை போகும், அப்படியே திருட்டுத்தனமா பார்க்கறது. இங்கே கண்ணை வச்சுட்டு அப்படியே பார்க்க. அப்ப நீங்க யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்க? செல்போன் கண்ட்ரோல்ல. இது பிசாசனுடைய தந்திரம். நம்மை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு செல்போன் உங்க கையில கொடுத்துட்டான், உலகம் முழுதும் கையில கொடுத்துட்டான். கடைசி காலத்தில் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரும்போது எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவது உங்க கையில இருக்கிற செல்போனை வச்சுதான். அதனால்தான் நீங்க ராத்திரி தூங்கும் போதும் அதை பார்க்கறது, அப்பப்ப சிலர் வெளிச்சிய பார்க்கறது, அது காலையில் எழும்பினுடன் அதை பார்க்கறது. நீங்க அதனுடைய கண்ட்ரோல்ல இருந்தா ரொம்ப டேஞ்சர். அது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். எப்போ உங்களுடைய கண்ட்ரோலை மீறி போதும் அந்த செல்போனை தூர போட்டுறது நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. இது இன்னைக்கு வாலிபர்களை, திரளான வாலிபர்களை பிசாசு எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுகிறான்? செல்போனை வைத்து. அதுல கேம், இந்த கேமை விளையாடு, அந்த கேமை விளையாடு, இந்த காட்சியை பாரு, அந்த காட்சியை பாரு, அப்படியே பரிசுத்தமா வாழணும், மனம் திரும்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சாத்தான் அப்படி அந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி எங்கோ உட்கார்ந்து கொண்டு இங்க இருக்கிற மக்களை கண்ட்ரோல் பண்ணுவது. அமெரிக்காவில் இருந்து கொண்டு அவன் ஒளிபரப்புகிற காரியங்கள், அவன் செய்கிற காரியங்கள் சென்னையில் இருக்கிற வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை அப்படியே அடிமைப்படுத்தி விடுகிறது. இதற்கு காரணம் அந்த ஆவி அழிக்கப்பட வேண்டும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவியை நம்ம துரத்தணும். அது முடக்கப்பட வேண்டும். அதனுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதுதான் சென்னை மக்கள் மனம் திரும்ப விடாதபடி, வாலிபல் ரட்சிக்க விடாதபடி அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. மூன்றாவது ஒரு ஆவி சொல்லப்படுகிறது, அந்தகார லோகாதிபதி. அந்தகார, பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அது இருளின் அந்தகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி. பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், ராத்திரி இருட்டுனாலே என்ன அர்த்தம்? மந்திரவாதம், பில்லி சூனியம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல எகிப்து தேசத்துல அரண்மனையில ராஜாவுக்கு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் மந்திரவாதிகள். மோசே கோலை போட்ட போது, பாம்பான போது நிறைய மந்திரவாதிகள், எல்லாருக்கும் பாம்பா மாறுகிறாரு. அந்த அளவிற்கு மந்திரவாதம் அவங்க காலத்துல காணப்பட்டதை பார்க்கிறோம். அவனும் தண்ணியை தொட்டா அதுவும் ரத்தமாய் மாறுகிறது, அவனாலும் அதை செய்ய முடிகிறது. அந்த அளவுக்கு மந்திரவாதம் காணப்பட்டது. பாபிலோன் தேசத்துல மந்திரவாதிகள், குறி சொல்றவங்க, சூனியக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னு பைபிள்ல பார்க்கிறோம். ராஜாக்கள் எல்லாருமே அவங்க மந்திரவாதங்கள் அவங்களை நம்பி இருந்தார்கள். இன்றைக்கு நிறைய மந்திரவாதம், உலகம் முழுவதில் மந்திரவாதங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. கடைசி காலமா இருக்கிறபடியினால்
இது சென்னை பட்டணத்தில் நிறைய மந்திரவாதம் செய்யப்படுகிறது, மந்திரவாதங்கள் நடக்கிறது. எல்லாரும் தூங்கின பிறகு இரவு நேரத்தில் இந்த மந்திரவாதங்கள் பல இடங்களிலே பயங்கரமாக செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. தெரியுமா, சென்னையில் இருக்கிற ஒரு மலையில சபைகளுக்கு விரோதமா, பாஸ்டர்மார்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யப்படுகிறது. அதுக்குன்னே சென்னையில ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. சபைகளுக்கு விரோதமாய், பாஸ்டர்மார்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வதற்கென்று ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. சென்னைக்குள்ளேயே நிறைய மந்திரவாதங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் அதாவது ஆப்பிரிக்காவில் தான் நிறைய மந்திரவாதிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நிறைய அங்கே ஆதிவாசி இருக்கிறதுனால அங்கே நிறைய மந்திரவாதி இருக்கிறது உண்மைதான். நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கெல்லாம் போயிருந்தேன். ஆப்பிரிக்காவில் உள்ள என்ன சொல்றாங்க, இங்க நாங்கள் நிறைய மந்திரவாதிகள்லாம் இருக்கிற உண்மைதான். ஆனால் உலகத்திலேயே பவர் கூடின மந்திரவாதம் ஃபைனலா நாங்கள் அதை கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் போகிற இடம் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற கேரளாவில் தான் உலகத்திலேயே பவர் கூடின மந்திரவாதிகள் இருக்காங்களாம். ஃபைனலா படிக்கிறதுக்கு இங்கே தான் வருவேன்னு சொன்னாங்க. பாருங்க, கேரளா மந்திரவாதிகளால் நிறைந்திருக்கிறது. கேரளா மந்திரவாதிகள் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறாங்க. இந்திய அரசியல்வாதிகள் இந்த மந்திரவாதியை நம்பி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மந்திரவாதியை நம்பி இருக்கிறாங்க. நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க, ஒவ்வொரு மந்திரிமாரும் ஒவ்வொரு மந்திரவாதியை தங்களுக்கு துணையாய் வைத்திருக்கிறாங்க. இதுக்கு முந்தின அரசாங்கம் நடத்தின முதலமைச்சர்லாம் பாருங்க, மந்திரவாதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க. வீட்டை விட்டு வெளியே போகணும்னா அவன் தான் டைம் சொல்லணும், வீட்டுக்கு உள்ள வரணும்னா அவன் தான் டைம் சொல்லணும், எந்த திசையில போகணும், எந்த திசையில பிரயாணப்படணும், அதெல்லாம் அவன் தான் டைம் சொல்லணும். அப்படிதான் நம்முடைய இங்க இருக்கிற ஆளுகிறவர்களை அவன் பிசாசு பயன்படுத்தி கொண்டு வந்தான். இன்னைக்கு இந்திய அளவில் இதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மந்திரவாதங்கள் சென்னை பட்டணத்துக்குள்ள ஏராளமாய் பெருகி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பண்ற ஜபத்துல எல்லாம் மந்திரவாத கிரியைகள் அழியணும், மந்திரவாதம் பண்றவங்க ரட்சிக்கப்படணும். ஒருவர் கூட சென்னை பட்டணத்துக்குள்ள மந்திரவாதம் செய்யக்கூடாது. சென்னையில மந்திரவாதம் பண்ண இப்ப பலிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்லணும். என்ன, கிறிஸ்தவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சரியா ஜெபிச்சா எபேசு பட்டணத்துல மந்திரவாதிகள் புஸ்தகத்துல ரோட்ல போட்டு எரிச்ச மாதிரி சென்னை ரோட்ல போட்டு மந்திரவாத புஸ்தகங்கள் எரிக்கப்படணும். அந்த எழுப்புதலுக்காகத்தான் நாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எழுப்புதலை நம்ம காணணும். அல்லேலூயா. இலங்கையில கிளிநொச்சி என்ற இடம், அதான் அவங்களுடைய அந்த தீவிரவாத அந்த அதாவது போராளிகளுடைய, அந்த நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக போராடின மக்களுடைய தலைமை இடம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. 3 நாள் உபவாச ஜெபம் அங்கே வைத்திருந்தோம். அங்கே போய் ஜெபிப்பதற்கு 3 நாள் ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் மைதானத்தில் இடம் கொடுத்தாங்க. சரி, இங்கே நடத்துங்கன்னு சொல்லி, என்ன பண்ண போறீங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பந்தல்லாம் போடணும்ல. எங்களுக்கு யார் பந்தல் போட்டு கொடுத்தா தெரியுமா? இலங்கை இராணுவத்தினர். அங்கே இருக்கிற இராணுவ அதிகாரி அவர் கேள்விப்பட்டு இராணுவ அதிகாரிகள் பந்தல் போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு ஷேட்டு. நான் எல்லா வீடியோ ஃபோட்டோலாம் எங்கிட்ட இருக்குது. என்ன பண்ண போகிற, தேசத்துக்காக ஜெபிக்க போகிற, அப்படியா, எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தான் அமைச்சு கொடுத்தாங்க. 3 நாள் உபவாசம் நடைபெற்றது. அதில் ஒரு நாள் மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்பட ஜெபம் பண்ணினோம். மந்திரவாத கிரியைகள் அழியணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த வாரம் ஒரு பெரிய பிரபலமான மந்திரவாதி இந்த பகுதியில் இருந்திருக்கார். இந்த மைதானத்துக்கு பக்கத்தில் அவர் சொந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய கோயில் கட்டி அங்கே தான் மந்திரவாதம் எல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அவர் தனியாக ஒரு ரூம் இருக்குமா, அது இருட்டாக இருக்கும், அந்த அறைக்குள்ளே வேறு யாரும் போக மாட்டாங்க, அவர் தான் மட்டும்தான் போவார். அங்கே போய் மந்திரவாதம் பண்ணுவார். 1 வாரம் கழித்து அந்த அறைக்குள்ளே போனவர் திருப்பி வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு, பல மணி நேரம் ஆச்சு. அவருடைய மனைவி உள்ளே போய் எட்டி பார்த்தா அந்த ஆள் ரத்தங்கைக்கு செத்து கிடக்கிறார். செத்து போயிட்டார், மந்திரவாதி செத்து போயிட்டார். இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, அந்த கிறிஸ்தவுடைய கடவுள் தான் அடிச்சிட்டார் என் கணவரை. நம்ம ஜெபம் பண்ணதை அந்த அம்மா கேட்டிருக்குது. இந்த மாதிரி நம்ம பொதுவாக ஜெபிச்சோம் மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படணும்னு, அவங்க அந்த கடவுள் தான் அடிச்சு என் கணவரை இறந்துட்டாரு. அந்த அம்மா சொன்னாரு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு தான் ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டு கேம்பஸுக்குள்ள
அந்த அந்த கோயில் கட்டி அங்கே தான் மந்திரவாதம் செய்கிறாரு, அங்கே தான் பூஜைலாம் பண்ணுறாரு. இந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க, கோயில் கோபுரம்லாம் அப்படியே இருக்குது, எல்லா சிலையெல்லாம் அந்த அம்மா எடுத்துட்டு அந்த இடத்த சிலுவையில் வச்சுட்டு அந்த இடத்துல வச்சு அந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்தாங்க. நாங்கள் எத்தனையோ வருஷமாக இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம், அவன் கணவர் எல்லாம் பண்ணியிருக்காரு, நீ கிறிஸ்தவளாக போயிட்ட விட்டுரு, நாங்கள் இதை சாமி கும்பிட்டு கொள்கிறோம். அந்தம்மா சொல்லி, இது ஏன் இடம், நாங்கள் கட்டினது, நான் இதை சர்ச்சா மாத்துறேன்னு அந்த உள்ள சிலுவை வச்சு சர்ச்சா மாற்றிட்டு இப்போ அங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் ஆராதனை அங்கே நடக்குது. நான் போயிருக்கும்போது பார்த்துட்டு வந்தேன். அப்போ மந்திரவாதம் அழியட்டும்னு ஜெபிக்கும் போது மந்திரவாதி குடும்பம் ரட்சிக்கப்படும். இனி சென்னையில் ஒரு மந்திரவாதமும் பலிக்க கூடாது. இருளின் அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படணும், இருளின் அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படணும். ஆமேன். அதற்காக ஜெபிக்கணும். நான்காவது ஒரு ஆவி இருக்கிறது, அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி. அது என்ன? அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி. இந்த ஆவிகள் என்ன செய்கிறதுன்னா, எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த ஆவி கிரியை செய்யும். அதிகாரத்தில் அத்தாரிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கிறாங்க நீங்க யோசித்து பாருங்க. சென்னை பட்டணத்துக்கு கார்பரேஷனுக்கு யார் அதிகாரி? மேயர். அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு தொகுதி அப்படின்னா ஒரு எம்எல்ஏ, அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறாரு. ஒரு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அந்த எஸ்ஐக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறாரு, டிஎஸ்பிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, எஸ்பிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறாரு, டிஏஜிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அப்படி அதிகாரங்கள் அப்படியே பெருகி கொண்டே இருக்கும். அமைச்சர்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த துறையில் என்ன வேணாலும் அவங்க செய்யலாம். முதலமைச்சருடைய அதிகாரம் தான் தமிழ்நாட்டில் டாப் ஆனது. அதே மாதிரி இந்தியான்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா எம்பிக்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, மத்திய அமைச்சர்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, பிரதமருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அப்புறம் ஜனாதிபதிக்குன்னு அதிகாரம். அப்படி நிறைய அதிகாரங்களை பார்க்கிறோம். பஞ்சாயத்து தலைவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த பஞ்சாயத்துக்குள்ள என்ன வேணாலும் செய்ய முடியும். அது மாதிரி யூனியன் சேர்மன்னா அந்த யூனியனுக்குள்ள எதையும் செய்ய முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. எல்லா துறையிலும் அதிகாரிகள் இருக்கிற அரசாங்க அதிகாரிகள், அவங்களுக்கும் ஒரு பவர் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரங்களிலே கிரியை செய்கிற ஆவிகள், இந்த அதிகாரங்களிலே கிரியை செய்கிற ஆவிகள், அது எழுப்புதலை தடுக்கிற ஆவிகள், ரட்சிப்பை தடுக்கிற ஆவிகள், அவைகள் அந்த அதிகாரத்தை வைத்து சாத்தான் தன்னுடைய கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறான். ஒரு தேசத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணணுமானா அந்த தேசத்தின் தலைமையில் இருக்கிற ஆளை பிடிச்சா போதும். நீங்க பாருங்க, தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரிடத்தில் விசாரித்தை செய்கிறவர். அந்த தேசத்தில் ஒரு அழிவை கொண்டு வர தாவீதுக்குள்ள சாத்தான் நுழைந்து விட்டான். சாத்தானுடால் ஏவப்பட்டு, அதாவது உள்ள நுழையல, வெளியிலிருந்து ஏவனா ஜனங்களை கணக்கிடுன்னு சொல்லி அதனுடைய விளைவு ஒரு சாபம் வந்து விட்டது. தேசத்துல ஏராளமான பேர் ஒரே நாளிலே மரித்து போன சம்பவங்களை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல கோரேஸ் என்ற ஒரு ராஜா, புறஜாதி ராஜா, அவனை ஆவியானவர் தூண்டி எழுப்பி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் பயன்படுத்தினார். அப்ப அதிகாரத்தில் உள்ளவர்களை ஒன்று சாத்தான் பயன்படுத்துவார் அல்லது ஆவியானவர் பயன்படுத்துவார். இது நம்முடைய ஜெபத்தை வைத்துதான் கர்த்தர் செயல்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் 1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். பவுல் அதை அறிந்து அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபித்ததுனால அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அதிகாரத்தில் உள்ளவர்களும் அவருடைய ஊழியத்தை தடுக்க முடியவில்லை, அந்த அளவிற்கு அவருடைய ஜெபம் இருந்தது. அப்ப அதிகாரத்தில் உள்ளவங்க மேல ஆண்டவருடைய ஆளுகை இருக்க நம்ம ஜெபிக்கணும். இதுல 3 காரியம் இருக்கு, நல்ல கவனிங்க. 1, அரசியல்வாதிகள், அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவங்க தான் சட்டத்தை ஏற்றுகிறவர்கள். தமிழ்நாடுடைய எல்லா அரசியல் தலைமையிடம் எதுதான்? சென்னை பட்டணம். இந்த சென்னை பட்டணம் தமிழ்நாட்டில் ஒன்று நடக்கணுமானா சென்னை பட்டணத்தில் நம்முடைய சட்டசபையில தான் சட்டம் இயற்றப்படும். சட்டத்தை ஏற்றுகிறவர்கள் அரசியல்வாதிகள். அதனால தான் எல்லா அரசியல் தலைவர்கள், எல்லா கட்சி தலைவர்கள் அவங்களுக்குள்ள ஆவியான ஒரு கிரியை செய்யணும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். 1. 2வது,
சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க தான் அதிகாரிகள். இப்போ கல்விக்காக ஒரு சட்டம் போய் புதுசாக ஏற்றுனா கல்வித்துறை இயக்குநர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் நடைமுறைப்படுத்துவார்கள். காவல்துறைக்கு அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றுனா காவல்துறை தான் அதை முக்கியமாக கண்காணிக்கும். இந்த சட்டத்தின் பிரகாரம் எல்லாம் காரியங்கள் நடத்தப்படுகிறதா, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க அரசாங்க அதிகாரிகள். அந்த கவர்னர், அந்த கலெக்டர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கான கலெக்டர், தாசில்தார், ஆர்ஐ, இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிகாரிகள், அவங்க தான் நடைமுறைப்படுத்துறவங்க. அதனால தான் அதிகாரிகளுக்கு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். ஒரு சர்ச்சை கேட்டோம்னா யார் அதை தடுக்க முடியும்? முதலமைச்சர் நேரடியாக தடுக்க மாட்டார். அந்த பகுதியில் இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் தடுப்பாங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க, இதில் கட்டக்கூடாது, இது ரூல் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவங்க தான் தடை பண்ண முயற்சிப்பாங்க. நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போனால் அங்கே முதலமைச்சரோ அமைச்சரோ வரமாட்டாங்க. யார் வருவா? அவங்க ஒரு போலீஸ்காரனை கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீங்கள் மதம் மாத்துறீங்க, தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை பயன்படுத்தி தான் சுவிசேஷத்தை தடுப்பது, சபை கட்டுவதை தடுப்பது, எழுப்புதல் திட்டத்தை தடுப்பது, இதெல்லாம் செய்ய பிசாசனவன் பயன்படுத்துவான். நம்ம சரியா ஜெபம் பண்ணிட்டா இதே அதிகாரிகளை ஆண்டவர் எழுப்புதலுக்கு சாதகமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. திண்டுக்கல் பக்கம் 2 வார ஊழியத்திற்கு இயேசுடிக்கிற டீம் அனுப்பி இருந்தோம். அங்கே போய் கிராமத்தில் ஊழிய ஆரம்பித்த உடனே இந்த மத தீவிரவாத அமைப்பு சுவிசேஷை எதிர்க்கிற குழு வந்துட்டாங்க. எங்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது, சுவிசேஷ சொல்ல மதம் மாத்துறீங்க, உள்ள விட மாட்டோன்னு பெரிய பிரச்சனை. நம்ம ஆட்கள் சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை அறிவிக்கிறோம், யாரையும் மதம் மாற்றலை, மதத்தை பற்றி பேசலை, நற்செய்தி அறிவிக்கிறோம் அப்படின்னு பேசின போது போலீஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த எஸ்ஐ வந்துட்டார், இன்ஸ்பெக்டர் வந்துட்டார், வந்து பேசினார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லி, எங்களுக்கு இந்தியாவில் சுவிசேஷ அறிவிக்க உரிமை இருக்குது, அதனால நாங்கள் அறிவிக்கிறோம், யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை, தனிப்பட்ட ஆள்கிட்ட போய் நாங்கள் கட்டாயப்படுத்தி எதுவும் சொல்லலை, தெருவில் சொல்லுகிறோம், தெருவில்னு பேசுகிறோம், விரும்புகிறவங்க இந்த புஸ்தகத்தை வாங்குவாங்க. அந்த அதிகாரி கவனமாக கேட்டார். கேட்டுட்டு சொன்னார், சரி, இந்திய சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் உங்கள் மதத்தை சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கிறாரு, நீங்கள் சொல்லலாம், தனிப்பட்ட முறையில் யாரையும் கட்டாயப்படுத்தாருங்க, அடுத்த மதத்தை பற்றி பேசாருங்க, இயேசுவை பற்றி மட்டும், அதுதான் நாங்கள் செய்வோம். சரி, அதனால் எவ்வளோ நாள் செய்ய போகிறீங்க? 2 வாரம். 2 வாரம் நீங்கள் செய்யலாம், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். அந்த மத தீவிர ஒரு அமைப்பை கூட்டு சொன்னாங்க, நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க இந்திய சட்டத்தின் பிரகாரம் அவங்களுடைய உரிமை, அவங்க தெருவில் பேசுகிறாங்க, உங்ககிட்ட ஒன்று கட்டாயப்படுத்தினாங்களா, வாய் மூடிட்டு போன்னு சொல்லி விரட்டி விட்டார் அவர். அதுதான் அதிகாரிகளை நமக்கு சாதகமாக கர்த்தர் மாத்திருவாரு. இது எப்போ நடக்கும்னா, நீங்க ஜெபத்தில் ஜெயிக்கணும். முதலாவது ஜெபத்தில் ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சரியா வசனத்தின்படி ஜெபிச்ச அதிகாரிகள் நமக்கு சாதகமாய் மாற்றப்படுவார்கள். ஆவியானவர் அதை செய்வார். அதுக்கு தான் ஆண்டவர் ஜெபிக்கும்படி எழுதி இருக்கிறார். 3வது, சட்டத்தை அதாவது கண்காணிக்கிறவர்கள் தான் நீதிமன்றம், நீதிபதிகள். சட்டத்தை ஏற்றுகிறவர்கள் அரசியல்வாதிகள், அவங்களுக்கு ஆட்சேபிக்கணும். சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க அரசாங்க அதிகாரிகள், அவங்களுக்கு ஆட்சேபிக்கணும். சட்டத்தை கண்காணிக்கிறவங்க, சட்ட பிரகாரமா நடக்குதா கண்காணிப்பதா நீதிமன்றம். அதனால தான் நீதிபதிகள், அந்த நீதிமன்றங்கள், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் ஜெபிக்க தவறுனதுனால தான் நமக்கு பிரச்சனை. சரியா நம்ம ஜெபிச்சோம்னா கர்த்தர் கிரியை செய்வார். பெங்களூர்ல ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தாங்க. பென்னிகன் அமெரிக்காவிலிருந்து வரப்போகிறான்னு விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒழுங்கு பண்ணிட்டாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ். அங்க இருக்கிற மத தீவிரவாத அமைப்பினர் வழக்கு போட்டாங்க. இவர் மதம் மாற்றுவாரு, மதம் மாற்ற வர்றாங்க, அவரை விடக்கூடாது, தடை பண்ணணும் இந்த கூட்டத்தைன்னு சொல்லி வழக்கு, அவசர வழக்காக நீதிமன்றம் வழக்கை விசாரித்தாரு. நான் அந்த மீட்டிங் போயிருந்தேன். அப்போ என்ன ரிசல்ட் வந்தது தெரியுமா? அவர் அந்த ஜட்ஜு இந்து தான். அவர் பேசும்போது வாக்குவாதம், 2 வக்கீல்கள் பேசுகிறாங்க. அவர் கேட்டு சொன்னார், இவங்க கிறிஸ்தவங்க, மதம் மாற்றுவாங்க, அதனால் இவங்களை இது அனுமதிக்க கூடாதுன்னு வாதாடுறாங்க. அந்த நீதிபதி எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னார், அதே சமயம் பெங்களூரில் பேலஸ் கிரவுண்டு, பெரிய கிரவுண்ட் இருக்குது, அங்கே அதாவது பகவத்கீதை விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்துக்கள் வச்சிருக்கிறாங்க பகவத்கீதை விளக்க கூட்டம். அவர் கேட்டார்,
பேலஸ் கிரவுண்டில் பகவத்கீதை விளக்க கூட்டம் இருக்குல்ல, ஆமாம், எதுக்கு வச்சிருக்கிறீங்க? இந்து மத நூல் பகவத்கீதை. அதை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்து மதத்தை சார்ந்த பிரசங்கிமார்கள் வந்து விளக்க சொல்கிறாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி பைபிள் கிறிஸ்தவர்களுடைய நூல், அதை பற்றி சொல்றதுக்கு ஒருத்தர் வருகிறார். அதை ஏன் தடுக்கணும்? தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபம் பண்ணினா நீதிமன்றத்தில் கர்த்தர் ஆளுகை செய்வார், நீதிபதிகளை கர்த்தர் பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்க தவறுகிறதுனால தான் நிறைய காரியங்கள் தப்பா நடக்கிறது. பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கு சரியா ஜெபித்த பாருங்க, எல்லாத்தையும் நமக்கு சாதகமாய் ஆவியானவர் மாற்றி விடுவார். சாத்தானுடைய ஆளுகைக்கு முடிவு வந்துவிடும். அதனால இந்த 4 விதமான ஆவிகள், வானமண்டலத்தின் ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், இருளின் அந்தகார வல்லமைகள், அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், சென்னை பட்டணத்தை குறிவைத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் வேகமா எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கருத்தா நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் கருத்தா ஜெபிக்க போகிறோம். முதலாவது எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாம் ஒருமனப்படணும். வேகமா எழுந்துருங்க, யுத்தம் பண்ண போகிறோம். யுத்த வீரர்களாக எழும்பி நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு யுத்த வீரர்களாய் சத்தம் போட்டு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யுத்த ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஒருமனப்படணும். பின்னால் இருக்கிறவங்க, வெளியில ஹால்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு சென்னை பட்டணத்தை குறிவைத்து ஜெபிக்க போகிறோம். சென்னை பட்டணம் முழுவதையும் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து ஜெபிக்க போகிறோம். சென்னை பட்டணத்தில் கிரியை செய்கிற வானமண்டலத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்த போகிறோம். பிசாசை நல்ல கவனிங்க. இப்ப யுத்தம் பண்ணும் போது பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த பிசாசை துரத்துங்க, இயேசுவே இந்த பிசாசை துரத்துங்க அப்படின்னு ஜெபிச்சா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் துரத்துறதா? உனக்கு தானே அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள். உனக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நீ தான் அதை செய்யணும், நீ தான் துரத்தணும். நீ துரத்தினாதான் அது போகும். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பிசாசை எதிர்த்து அவனை ஜெபித்து துரத்தும் போது 1 பேதுரு 5:7 நம்ம வாழ்க்கை 7-8 வசனங்கள்ல விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நிற்கணும். நல்ல கவனிங்க. பிசாசை எதிர்த்து ஜெபிக்கும் போது விசுவாசம் அதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்துல உறுதியா இருக்கணுமா? என்ன விசுவாசம்? லூக்கா 19:19 சொல்லுகிறாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சில ஊழியர்கள் சிலர் சொல்லி கொடுக்குறாங்க, நீ பிசாசை துரத்தின அது உன் வீட்டுக்கு வந்துடும், நீ பிசாசை துரத்தின உன்னை தாக்கிறோம், உன்னை யாரு பிசாசு துர சொன்னா அப்படின்னு சொன்னா இயேசு சொல்றாரு, பிசாசை நீங்க எதிர்த்து நில்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு. இல்ல நீங்க சேதப்படுவீங்கன்னு ஒரு ஊழியர் சொல்றாரு, எதை நம்புவீங்க? இயேசு சொல்றாரு நீங்க சேதப்படுத்த மாட்டாரு உங்களை. ஒரு ஊழியர் சொல்றாரு நீ துரத்தனவன் நீ சேதப்படுவேன்னு. எதை நம்புறீங்க? சொல்லுங்க. இயேசு சொல்லுவதை விசுவாசிங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆனா நீங்க சேதப்படுத்தாம இருக்கணுமானா யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ பிசாசை எதிர்க்க முன்னால முதல்ல யாருக்கு கீழ்ப்படியணும்? நீங்க ஏதாவது ஒரு வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களோட பேசி நீங்க கீழ்ப்படியாமல் இருந்தால் பிசாசை எதிர்க்காதங்க, அது உங்களை தாக்கிடும். அதான் அர்த்தம். நீங்க ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படியாம பிசாசை எதிர்க்கிறன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஆளு, உங்களை தாக்கிடுவான். அதனால தான் முதல்ல வசனத்திற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் உங்களுக்கு அவன் பயப்படுவான், உங்களை சேதப்படுத்த முடியாது. அதான் விசுவாசம். விசுவாசத்துல உறுதியாருங்க. 2வது 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர்
உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டில உங்களில் இருக்கிறவர், சென்னையில் இருக்கிற பிசாசை காட்டில உங்களில் இருக்கிறவர். உங்களால் அவனை துரத்த முடியும். நீங்க துரத்தின அவன் போய்த்தான் ஆக வேண்டும். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சென்னையில் நிறைய டிராபிக் இல்ல, பஸ்ஸுகள் லாரிகளை வேக வேகமா போய்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு போலீஸ்காரர் கையில் சிவப்பு ஒரு போர்டு வச்சிருப்பார், என்னது ஸ்டாப் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம். போலீஸ்காரர் பெரிய லாரியை வரும், அப்படி தைரியமா ரோட்ல நின்று அப்படி காமிச்சா நீங்க போய் காமிக்க முடியுமா? அப்படி லாரி உங்க மேலே ஏறி உங்களை சட்னி ஆக்கிட்டு போயிடும். ஆனா அவர் அந்த போர்டை காமிச்சா சும்மா ஸ்டாப்னு தானே எழுதியிருக்குது, வெள்ளை ஒரு சிவப்பு எழுத்துல. பெரிய லாரி கூட பிரேக் போட்டு அப்படி டக்குன்னு நிற்கும், எந்த வண்டி மோவாது. ஏன்? அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அதிகாரம். ஆனா அவரு ஐயோ லாரி, ஐயோ பஸ் பயந்து ஒதுங்கினா என்ன ஆகும்? டிராபிக் ஜாம் ஆகி எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிடும். இன்னைக்கு சென்னை பட்டணமே பாதிக்கப்பட்டிருக்க காரணம் நீங்கள் தான். உங்க அதிகாரத்தை பயன்படுத்தல, நீங்க செய்ய வேண்டியதை செய்யல. ஆனால் தான் இத்தனை வாலிபர்களை அவன் அழித்து கொண்டிருக்கிறான், இத்தனை சிறு பிள்ளைகளை சாத்தான் அழித்து கொண்டிருக்கிறான். அவன் விடுதலையோடு செயல்பட்டு கொண்டிருக்க காரணம் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. சுயநலமாயிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். இன்னும் வைத்த வலிக்கு தலைவலிக்குமே ஜெபித்து ஜெபித்து பட்டணம் நாசமாகி கொண்டிருக்கிறது. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தினால் சாத்தானை நீங்கள் நடுங்க பண்ண முடியும். சென்னை பட்டணத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் எழும்பி ஜெபித்தால் ஒரு பிசாசும் இங்கே கிரியை செய்ய முடியாது. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறது, நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன். நீங்க எழும்பணும். ரோட்டுக்கரையில ஒதுங்கி நிற்கிற போலீஸ்காரனை போல இருந்தா சேதம், விபத்துகள், மரணங்கள் ஏற்பட காரணம் அந்த போலீசார் தான். அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தல. இன்னைக்கு இத்தனை வாலிபர்கள் சென்னையில நாசமாகிறார்கள். விபச்சாரம், வேசித்தனம் பெருகுகிறது, குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்றால் இத்தனை பேர் இருந்தும் ஏன் அது நடக்கிறது? உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை, நீங்கள் செயல்படவில்லை. அதைத்தான் சாத்தான் பயன்படுத்துகிறான். இன்றைக்கு விழித்துக் கொள்ளுங்க, இனிமேல் சாத்தானை செயல்பட விடக்கூடாது. சென்னையில பிசாசை செயல்பட விட மாட்டோம். அப்படி எழும்பன ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு வைராக்கியத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது வானமண்டலத்தின் ஆவிகள், அவைகளை ஓட ஓட விரட்டணும். நீங்க எதிர்த்து முதலாவது விசுவாசம், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். இரண்டாவது, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீ போனா நீ போய்தான் ஆகணும். பிசாசே, நீ விரட்டினா ஓடித்தான் ஆக வேண்டும். நோ ஆப்ஷன். சாத்தானுக்கு ஆப்ஷன் கிடையாது. தேவன் நமக்கு வாக்கு கொடுத்து விட்டார், என் நாமத்தினாலே பிசாசை துரத்துங்கள். அது போய்தான் ஆகணும். அந்த விசுவாசம், விசுவாசத்தோடு. இரண்டாவது, யுத்தம் பண்ண ஆயுதம் வேணும். நம்ம ஆயுதம் தரித்திருக்கணும். அதான் எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்குல்ல, ரட்சண்யம் என்ன தலைச்சீரா, நீதி என்ன மார்க் கவசம், விசுவாசம் என்ன கேடயம், வசனம் என்கிற ஆவியின் பட்டயம், சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்ன பாதரட்சை. இதெல்லாம் தொடுத்து நின்றாதான் யூனிஃபார்ம். அதே மாதிரி போலீஸ்கார், நான் போலீஸ்காரன், என் கையில போர்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் போடாம ஒரு போலீஸ்காரர் போய் கை காமிச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க? யூனிஃபார்மே போடல, அவரு போலீஸார்னே தெரியல, கையில போர்டு வச்சிருக்காரு. ரோட்ல போய் நின்று ஸ்டாப் பண்ணா திட்டுவான். புத்தி இருக்குதா உனக்கு? உன்னை ஏற்றி கொண்டு விட ஓடி போன்னு விரட்டிடுவான். நான் போலீஸ்காரன், போலீஸ்காரன் எப்படி எனக்கு தெரியும்? யூனிஃபார்ம் இருக்கா கேட்பான். அப்ப யுத்தம் பண்ணணுமானா இந்த யூனிஃபார்ம் நமக்கு இருக்கணும். ரட்சண்யம் என்ன தலை சேரா இருக்கணும், நீதி என்ன மார்க்கவசம் தரித்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடிச்சிருக்கணும். வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை கையில வச்சிருக்கணும். பாதரட்சை ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பாதத்தில் போட்டு தள்ளிடுவான் எதிராளி. பாதரட்சை என்னது? சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிற பாதரட்சை. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு ஒப்பு கொடுத்தவங்க ஜெபித்தாதான் பிசாசு ஓடும். நீ பாதரட்சியை போடல, நீ ஏமாத்திக்கிட்ட அலைகிற, நீ ஜெயித்தர முடியுமா? என்ன
சாத்தான் கூட சொல்லுவான், பார்த்தா பாதரட்சியை போடலையே, சுவிசேஷ அறிவிக்க ஒப்பு கொடுக்கிறவங்க ஜெபித்தாதான் பிசாசு ஓடும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ சோம்பேறியா வீட்டில் படுத்து கிடக்க, நீ என்ன விரட்டினா நான் போயிடுவேனா? நீ எப்பவுமே ஓன் வயிற்று வலிக்கும் தலை வலிக்கும் ஓன் பிரச்சனைக்கு தானே ஜெபிக்கிற. நீ ஜெபிச்சா நான் பயந்துருவேனா? பிசாசு உங்களை பார்த்து மிரட்டிடுவான். நீங்க வசனத்தின்படி சரியா இருந்தா உங்களை பார்த்தாலே பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படி மாறணும், சீசர்களா மாறணும். நம்ம இன்றைக்கு அப்படிதான் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் மாத்திரம் இல்ல, பிசாசை எதிர்க்கும் போது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன் பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நீ போ, இயேசுவின் நாமத்தில் உன்னை விரட்டுகிற இந்த நாமத்தை சொல்லணும். இரண்டாவது, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். இயேசுவின் ரத்தத்தை உன் மேல தெளித்து ஜெபிக்கிறேன், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், அதை சொல்லி ஜெபிக்கணும். மூன்றாவது, வேத வசனத்தை சொல்லணும். என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள் என்று இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி உன்னை துரத்துகிறேன். அவருடைய வசனத்தை சொல்லணும். சாத்தானே, உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தில் உறுதியா இருக்கணும். அடுத்தது, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கணும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியில நிரம்பும் போது ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க பேசுற அந்நிய பாஷை வித்தியாசமாயிருக்கும். அது யுத்தம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை கண்டாலே பிசாசு நடுங்குவான். இப்ப அப்படி நம்ம யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிற எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? வல்ல இயேசுவின் நாமத்தை சொல்ல. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்ப அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறாரு. உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு, உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு. ஜெபத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. வெளியேறி போ பொல்லாத ஆவி என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா பில்லிசுனிய கிரியைகளும் அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறி போனாரு. நிறைய பேர் விடுதலை பெற்று கொண்டீங்க. அவன் நல்ல வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த சென்னை பட்டணத்தை எவ்வளவாய் நேசிக்கிறீர். நீர் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட பட்டணம். இந்த பட்டணத்திலே உம்முடைய ஆளுகை முழுமையாய் வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இனி பொல்லாத ஆவிகளுக்கு, சத்துருவின் வல்லமைகளுக்கு இந்த பட்டணத்தில் அதிகாரம் இல்லை. அவனுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை இந்த பட்டணத்தில் நீர் உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.